நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன், தை மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க, இந்த எபிசோடில் ரிஷப ராசியை பார்க்க போகிறோம். காலபூஷனுக்கு 2வது ராசி. இந்த தை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1 முதல் 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வாரம் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 8 நாள் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்தில் 21 நாட்கள் இருக்கிறார். அப்போது நல்லவன் நல்ல இடத்துல போய் அமர்ந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. தொழில்துறை அல்லது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்தில் சூரியன், சனி, சுக்கிரன் முதல் வாரம், கடைசி வாரம் 9 நாள் பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். அப்போது 9ஆம் இடம் என்பது சுக்கிரன் மட்டும் இருந்தால், அதாவது சுக்கிரன் இருக்கலாம், சனி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சூரியன் அமர்ந்தது என்பது அப்போ பாக்கிய குறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பாக்கியம் கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் பாக்கியத்தை தடை பண்ணக்கூடிய ஒரு நிலை அந்த சூரியன் சனி இணைவு ஏற்பட்டதால் அப்படின்னு சொல்லணும். அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது தொழில்துறையில், அதாவது சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், முதலாளித்துவம் தொழிலாளிகளுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது பேச்சுவார்த்தை மூலம் சரி பண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் 21 நாட்கள் 3 வாரம் இருக்கிறார். அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க. சினிமா, தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைத்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். வங்கிகளில் பணிபுரிபவர், அரசு கருவூலம், நிதி நிறுவனங்கள், இன்சூரன்ஸு, தனியார் நிதி நிறுவனங்கள், இப்படி வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம். பிரச்சனை இல்லாமல், ஏன்னா சுக்கிரனே ராசிநாதனே உங்களுக்கு 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். குறை ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு சம்பாத்தியத்தை, ராசிநாதன் போய் 10ல் உட்காந்தா உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாமே எப்படி வேலை பார்க்குறது, எப்படி சம்பாத்தியம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கும். அப்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்ணும் கருத்துமாக வேலை பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல பேரோட வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில், அதாவது பணி பணியிலிருந்து திரும்பக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்க சிறப்பாக வங்கிகளின் மூலமோ அரசின் மூலமோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து அல்லது மாற்றி அமைத்து தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. இந்த ரிஷபராசிக்கு 11 11 இருக்கிறதால எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போது 2ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்து அதிபதி புதன் 20 நாள் தனுசிலிருந்து பார்க்குறாரு. அப்போது பண வரவு இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு குதூகலம், சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உற்சாகமாக இருப்பார்கள். மற்றபடி
உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாயே ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், பண வரவு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை பார்த்தாச்சு. அடுத்தது பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, 5ஆம் இடத்தை அஞ்சிக்கூடிய அதாவது குரு பகவான் புத்திர ஸ்தானாதிபதி என்று புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் புத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார், கன்னியை பார்க்குறார். அப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய நிலை, அவங்களுடைய கௌரவம், அவங்களுடைய படிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவங்களால உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். நல்லா படிக்கிறாங்கன்னு உங்கள் நட்பு வட்டாரத்தின் மூலத்திலையும் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்த்தால் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த ரிஷப ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்தது தாயாருடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 4ஆம் இடம் சூரியன், அதான் தாயாருடைய இடம், மாத்திருஸ்தானம். அந்த அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கார்? 9ல் உட்காந்துருக்கார். நல்ல இடம்தான். இருந்தாலும் சனி பகவான், சனி சூரியன் பகை இல்லைங்களா? அப்போ தாய்க்கு வந்து இடர்பாடுகள் வரும், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால் அவங்களுக்கு மருத்துவமனை அழைத்து செல்ல நேரிடாம், செலவினங்கள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு விரோதம் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தந்தையனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் 9க்குடையவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான். சூரியன் தகப்பன் காரகன். அப்போ தகப்பன் காரகனும் சனி பகவானும் இணைந்திருப்பது என்பது ஒரு காரகோ பாவனாஸ்தின்னே சொல்லலாம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், தந்தையினுடைய தொழில் சரியாக போகாது, வருமானம் கிடைக்காது, அவங்களுக்கு சமூகத்தில் சரியான அவப்பெயர் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் சூரியன் வந்து சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறதால அரசியல்வாதிகள் கூட இந்த மாதம் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு ஆகாதவன் எதாவது போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 5ஆம் இடம் குரு பார்வை இருக்குது, சிறப்பு. 6ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பகவானை பார்க்குறார். ஒரு சிலர் கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்து ஒரு சிலருக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். ஒரு சில அவமானங்கள் கூட ஏற்படலாம், அல்லது உங்களுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஏன்னா சனி பார்க்குது 6ஆம் இடத்தை. அடுத்தது எதிரிகளால் கூட உங்களுக்கு மறைமுக எதிரியோ நேர்முக எதிரியோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரே ஒரு விசேஷம், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்னன்னா, குடும்பஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம், அதுவும் குரு பார்வையில் இருக்குது. அப்போ வந்து குடும்பத்தில் நிம்மதி, கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லணும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது. முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். வெளிநாடு போகணும், வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய சூழல் இருக்கும். ராகு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 12ல் இருக்கிறார். அப்போது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். 12ல் ராகு இருந்தால் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஒழிச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ரெஸ்ட்ன்னே இருக்காது. ஏன்னா அங்கேருந்து 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை குடும்பஸ்தானத்தை பார்க்குறதால குடும்பத்துக்கு கூட செலவு பண்ணுறதுக்கு கூட நேரம் இருக்காது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு
இன்புட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த வருமானமும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த செலவினங்களையும் அவர் ஏற்படுத்தி தருவார் இந்த ராகு பகவான். அப்போது உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது. செவ்வாய் அங்கிருந்து 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறதால வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல். சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக கும்பத்திலிருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒன்று புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க, இல்லை பழசை விற்றுட்டு புதுசு வாங்குறீங்க, இல்லை வீடு வாசல் பூமி தோட்டம் தொலை ஒன்று ஏதோ நீங்கள் அந்த சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கூட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இருக்கும். இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக, இல்லை நியூட்ரலாக இருக்குமா, இல்லை மைனஸாக, இல்லை மிதமான மாதமானு கேட்பீங்க இல்லையா? அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பை தரக்கூடிய ஒரு மாதம். நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை பெறுவீர்கள். அற்புதமான ஒரு மாதம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தை 5, 6, 7 ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராசிரமம்னு சொல்லிக்கிட்டீங்கனாலே நீங்கள் பாதி பிரச்சனை உங்களுக்கு தலைப்பாயிடும். மற்றபடி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அமக்கலமான ஒரு மாதம். அதுலேயும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.